அஜித் இது வரைக்கும் நீ கூட இருந்து சண்டை போட்டு பார்த்துருக்க. கேம்பானாலே தலைதான். தலை படம்ன்றது வந்து நீ என்ன படத்துல என்ன தியேட்டர்ல ஒன்னாலும் போடு, ஆனா ரோல் இன்னும் போது தலை தான். அமுக்கு துமுக்கு அமால் டுமால் தான். என்ன தலை? I am waiting. இப்படி ரோஹிணி தியேட்டர்னாலே தலைனா. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஃபயாஸ் பேசுறேன். நீங்க பாக்குறது ஃபயாஸ் பென் சேனல். கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம தல அஜித்தோட மூவி வந்து மங்காத்தா ரீரிலீஸ் ஆச்சு. இப்படி ரோஹிணி தியேட்டர்னாலே தலைனா, கேம்பானாலே தலை தான். இப்போ இந்த ஜூஸ் பார்த்தாலே நம்ம தலை அஜித்தோட ஞாபகம் தான் வரும். நாம இந்த வீடியோல ரீசெண்டா இந்தியா லெவல்லயும் குறிப்பா தமிழ்நாடு லெவல்லயும் இந்த கேம்பா ஜூஸ் வந்து வெரைட்டியா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. நீங்க லோக்கல்ல இருந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட், பெரிய பெரிய இடத்துல ரெஸ்டாரண்ட், ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தால மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பெப்சி, கோகோ கோலா அப்படிதான் ஞாபகம் வரும். அப்படிதான் அந்த காலத்துல இருந்து போயிட்டு இருந்துச்சு. பெரிய பெரிய பிராண்ட்ஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல ஒரு பெரிய மார்க்கெட், ஒரு பெரிய உச்சத்துல இந்த கேம்பான்ற ஜூஸ் தான் இப்போ எல்லா இடத்துல வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸை வந்து பெப்சி, கோகோ கோலா, ஃபேண்டாவை தள்ளிட்டு கேம்பா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிட்டு இருக்கு. நாம வந்து கலரா சின்ன பாட்டில் ஆரஞ்சு, கோகோ கோலா, அப்புறம் ஸ்ப்ரைட் வந்து 3 பாட்டில் வாங்கியிருக்கோம். மீடியம் சைஸ் ஒரு பாட்டில் வாங்கியிருக்கோம். பெரிய பாட்டில் சொல்லும் போது ஸ்ப்ரைட் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கோம். நான் இதோட ரேட்டு, இது எத்தனை ml எல்லாமே வந்து டீடைலா இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்ப்போம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல இந்த கேம்பாவோட ஹிஸ்டரி, இது வந்து எப்போ உருவானது, இதுல வந்து 50 years போட்டிருக்காங்க, செலிப்ரேட்டிங் 50 years போட்டிருக்காங்க. அது உண்மையா இல்லையா? இது ஏன் சடனா வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா இந்தியால சாஃப்ட் ட்ரிங்க் மார்க்கெட்ல நம்பர் 1 பொசிஷன்ல போயிட்டு இருக்கும். சம்மர் வேற வரப்போகுது. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்க்கும் நம்ம தல அஜித்க்கும் நிறைய பேர் லிங்க் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால சோசியல் மீடியால இந்த கேம்பா ரிலேட்டடான ஒரு பெரிய டாக் ரொம்ப பிரீஃபா இருக்கு. நம்ம சேனல்ல இந்த கேம்பா பத்தியான வீடியோ எடுத்தா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம வீடியோ பாக்குறவங்க மத்தவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லி இந்த வீடியோல நம்ம இந்த கேம்பா பத்தி ஃபுல் வீடியோவா கவர் பண்ண போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க ஃபயாஸ் பென் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்லா பாட்டில் சூப்பரா இருக்கு. இப்போதான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சோம். இது பார்த்தா உங்களுக்கு வந்து எத்தனை ml சொல்லுங்க, கொஞ்சம் யாருனால கெஸ் பண்ண முடியுதா? இதோட ரேட் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. உடனே கடைக்கு போய் இதை வாங்கி நீங்க குடிப்பீங்க. இதோட ரேட் கேட்டாலே நான் வந்து வீடியோக்குள்ள சொல்றேன். இந்த சாஃப்ட் ட்ரிங்க் வந்து எப்போ இந்தியால இன்ட்ரோடியூஸ் ஆச்சுன்னா 1977 தான் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. அந்த டைம்ல பார்த்தோம்னா 1970s இருந்து 1980 இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப பாப்புலரா போச்சு. முன்னாடி இருந்த கோகோ கோலா, பெப்சி என்ற ஃபாரின் பிராண்ட்ஸ் வந்து அந்த டைம்ல இல்ல, அப்ப அது ஆப்சென்ட் ஆன டைம்ல இந்த கேம்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. இது வந்து ஒரு இந்தியாவோட சாஃப்ட் ட்ரிங்காக கன்வெர்ட் ஆனது. பல ஃபிளேவர்ஸ்ல அதே டைம்லயும் இருந்தது, இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கு. இந்த பிராண்ட் ஃபைன் பண்ணவங்க கம்பெனி பார்த்தோம்னா, அதாவது இந்த கம்பெனி பேர் கேம்பா, இது ஃபைன் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து பிஃபோர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா, ஓவரால் இந்தியால சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து, இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல, அதாவது ஃபாரின் பிளேயர்ஸ் இந்த மேனுஃபேக்சர் சேல் பண்றவங்களுக்கு சில சட்ட திட்டங்களை எடுத்துட்டு வந்தாங்க. என்ன ரூல்ஸ் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸ் யாராச்சும் இங்க மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்தியால இருக்கிற சில கம்பெனி டைப் பண்ணி அவங்களோட சீக்ரெட் இன்கிரிடியன்ட் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பல ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அதனால கோகோ கோலா என்ன பண்ணான்னா, மோஸ்ட்லி வந்து கோகோ கோலா பெரிய லெவல்ல மார்க்கெட்டை பிடிச்சிருக்குது எதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட சீக்ரெட் இன்கிரிடியன்ஸ் தான். அவன் வந்து நான் சீக்ரெட் இன்கிரிடியன்ஸ் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்தியா விட்டு காலி பண்ணிட்டு ஓடி போயிட்டா. அந்த டைம்ல தான் இந்த கேம்பா வந்து ஓவராலா இந்தியால கவர் ஆச்சு. அந்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் இந்த கேம்பா பிராண்ட் வந்து அந்த டைம்லயே பிடிச்சது. அதுக்கப்புறம் சில வருஷம் அப்புறமா நல்லா போயிட்டு இருந்தது. திருப்பி இந்தியன் கவர்மெண்ட் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல இந்த ரூல்ஸை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்க. மாடிஃபை பண்ண அப்புறமா திருப்பி ஃபாரின் பிராண்ட்ஸ் வந்து உள்ள என்டர் ஆச்சு. உள்ள என்டர் ஆனாலே அவங்களுக்கு அந்த கோவம் இருந்துச்சு, என்ன வந்து நீங்க துரத்தி அனுப்ப பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி இந்தியாலேயே டாப் சினிமா இருக்கிற டாப் ஆக்டர்ஸை பிடிச்சி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்த அப்புறமா எல்லா சேனல்ஸுமே இந்த கோகோ கோலா கண்ணாடி பாட்டில் வரும். ஃபர்ஸ்ட் எல்லாம் கண்ணாடி பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில், கண்ணாடி பாட்டில் இருக்கும். மேல வந்து அந்த தகர்ல செஞ்ச மூடி மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல தளபதி விஜய் அவர்கள் அவரை வந்து கோகோ கோலால அட்வர்டைஸ் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி இந்தியா லெவல்ல அமெரிக்கன் அப்படின்னு சொல்லி பல ஆக்டர்ஸ் பிடிச்சி நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஒரு பெரிய லெவல்ல மார்க்கெட் திருப்பி பிடிச்சிச்சு. அந்த டைம்ல ஆச்சுன்னா இந்த கேம்பானால சர்வை பண்ண முடியல. 1990ஸ்க்கு அப்புறமா வந்து கேம்பா ரன் ஆயிட்டு இருந்த பல லொகேஷன்ஸ் வந்து ஷட் டவுன் ஆயிட்டாங்க. ஏன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் வந்துட்டாங்க உள்ள. எதுக்கு வந்தாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த ரூல்ஸ்ல கொஞ்சம் மாடிஃபை பண்ணனால. இப்போ பாத்தீங்கன்னா
2022 அப்புறமா நம்ம அம்பானி மாமா அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த கேம்பா சாஃப்ட் ட்ரிங்க் 22 கோடி ரூபாய் கொடுத்து அவங்க வாங்கியிருக்கான்னு சொல்றாங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு போயிருந்து தெரியல. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் 22 ருபீஸ்க்கு வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கேம்பா ட்ரிங்க்ல மாடர்னா பேக்கிங் பண்ணி மார்க்கெட்ல சேல்க்கு இறங்கி இருக்கு 2022 அப்புறமா. இப்போ வந்து 2026 இப்போதான் நம்ம தமிழ்நாடு சவுத் இந்தியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு இந்த கேம்பா ஜூஸ் தான். சம்மர் சீசன் வேற வரப்போகுது. நம்மளுக்கு இந்த சம்மர் சீசன்ல நம்ம சடனா வெளியே வெயில போயிட்டு வந்தோடனே ஒரு இன்ஸ்டன்டா நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வேணும்னா இல்ல டக்குன்னு நம்ம எந்திரிச்சு நிக்கணும்னா நிறைய பேர் வந்து டீ தான் சொல்வீங்க, டீ இல்லைன்னா காஃபின்னு சொல்வீங்க. அவன் குடிச்சு பழகிட்டா நான் கொடுத்து பழகிட்டேன். அது வந்து நிறைய பேர் அடிக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ சம்மர் பீக்ல இருக்கும்போது நாம என்னதான் நம்ம டீ குடிச்சாலும் சரி காஃபி குடிச்சாலும் சரி சரிப்பட்டு வராது. இன்ஸ்டன்டா நம்மளுக்கு எனர்ஜி வேணும்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ஜூஸ் இல்ல ஏதாவது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க். ஒரு கடையில போவோம், டக்குன்னு களைப்பா இருப்போம், கேட்ட உடனே நமக்கு சாஃப்ட் ட்ரிங்க் குடிப்பாங்க, வாங்க குடிப்போம், டக்குன்னு நமக்கு எனர்ஜி வரும். மிதக்கிற மாதிரியே இருக்கு. ஒரு ஜூஸ் குடிக்கணும்னா கூட நம்ம ஜூஸ் ஆர்டர் பண்ணணும். அவங்க வந்து பீசஸ் கட் பண்ணி போட்டு ஃபர்ஸ்ட் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சர்டன் டைம். அது இன்ஸ்டன்டா கேட்ட உடனே டக்குன்னு கிடைக்கும். நம்ம உடனே நம்ம குடிச்ச உடனே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம், நம்ம உடனே சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணிட்டு நம்மளோட ஆக்டிவிட்டியை பார்க்கலாம். இப்ப பாரு வரண்டி. இப்போ சம்மர் வந்தனால பார்த்தோம்னா எல்லா கடையிலுமே இந்த கம்பெனிக்கார என்ன பண்றான்னா இந்த சேல்ஸ் ஆகிறதுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த கேம்பா ட்ரிங்க்ஸ் சின்ன பாட்டில்ஸ் இருந்து பெரிய பாட்டில் வரைக்கும் வாங்கினா ஃப்ரிட்ஜ் ஸ்பான்சர் பண்றான். ஃப்ரிட்ஜ் வந்துருது. அதனால நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கி போட்டுக்கிறாங்க. இந்த கேம்பா ஜூஸ் வெரைட்டி போட்டுக்கிறாங்க. எப்படி வந்து நம்ம 80s 90sல பாத்துருப்போம். அந்த டைம்ல கோகோ கோலா பெப்சி எப்படி வந்து ஷாப்ல ஜூஸ் பிராண்டோட ஜூஸ் அதிக அளவுல நம்ம சேல் பண்ணா எப்படி ஃப்ரிட்ஜ் வந்து ஃப்ரீயா ஸ்பான்சர் பண்ணணும், அதே ஸ்ட்ராட்டஜி தான் இந்த கேம்பா வந்து ஃபாலோ பண்றாங்க. அதாவது ரிலையன்ஸ் அம்பானி அவருக்கு. ஃபைனலா வந்து நம்ம இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கலர் இருக்கு. இது மூணு வந்து இதோட டேஸ்ட் எப்படின்னு சொல்லி இது வந்து கோகோ கோலா ஸ்ப்ரைட் ஃபேண்டா மாதிரி இருக்கா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதோட ரேட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 10 rupees 200 ml. இது அதேதான் இங்க பாருங்க. இதோட சைஸ் என்ன, இவ இங்க இருக்கா பாருங்க. இதோட ஹைட் பாருங்க. பட் இது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 20 rupees தான். அதுவும் வந்து 1/2 லிட்டர் 200 ml வாங்கினா 10 ரூபாய், நீங்க 1/2 லிட்டர் வாங்கினா 20 ரூபா. ஆமா இது வரைக்கும் சொல்லவே இல்ல. அது தோணலையா? உங்களுக்கு கேட்கணும்னு தோணலங்கிறேன். அந்த மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாரும் வந்து இதை ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வைக்கிறாங்க. ஏன்னா 100 ml எக்ஸ்ட்ரா. சரி நம்ம கொஞ்சம் பெருசா வேணும் இல்ல 2-3 பேர் இருக்காங்க அதிகமா குடிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து 1 லிட்டர் வாங்கிக்கலாம். நீ சொல்றது கரெக்ட் தான்டா. இந்த 1 லிட்டர் பாருங்க, இது வந்து 40 rupees தான் இது. சோ நம்ம இந்த 2 பெரிய பாட்டில சைட்ல வச்சுட்டு இந்த 3 சின்ன பாட்டில வந்து இதோட டேஸ்ட் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். நுரெல்லாம் கீழே போச்சு பாருங்க. பார்த்தா கோகோ கோலா மாதிரி தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. கோகோ கோலாவோட ஒரு 70% சொல்லலாம். நாம வந்து வெயில் காலத்துல இல்ல வெளியே போயிட்டு வந்து ரொம்ப தாகமா இருப்போம். அக்கா பத்தி பேச செருப்பால் அடிப்பேன். ஏதாவது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் நல்லா கூலிங்கா கிடைக்குதா அப்போதைக்கு நம்ம தாகத்தை போக்குறதுக்கு, நம்ம டயர்டா இருந்தா அதை போக்குறதுக்கு வந்து ஏதோ சாஃப்ட் ட்ரிங்க் இருந்தா அது ஏதாவது வாங்கி குடிப்போம். இந்த டேஸ்ட் எல்லாம் பார்க்க மாட்டோம். அவங்க வந்து டின்ல கூட சேல் பண்றாங்க. அந்த டின்னோட குவான்டிட்டி பார்த்தோம்னா 180 ml தான். இது வந்து 200 ml. அந்த டின்னோட குவான்டிட்டி 180 ml. நான் அந்த ரேட் கேட்டு பார்த்த கடையில 180 ml டின்னோட அது இதே தான். பட் வந்து அந்த கொஞ்சம் டிசைன் அந்த மேல இந்த ஸ்டிக்கர் போட்டிருக்காங்களா அதோட டிசைன் மட்டும் அந்த டின்ல வந்து மாறி இருக்கு. அது 180 ml ரேட் கேட்டா 25 rupees தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த டின்னுக்காக தான் அந்த ரேட்டு. இந்த பாட்டில கொடுத்தா 10 ரூபாய் 200 ml, டின்ல 180 ml கொடுத்தா 25 rupees தான். பாத்துக்கோங்க மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியை. இப்போ வந்து நாம இதை ஓபன் பண்ணி டேஸ்ட் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். வெளியே வந்துச்சா? ஐயோ ஸ்லோவா ஓபன் பண்ண போல. மொல்லமா ஸ்ப்ரைட் மாதிரி தாங்க இருக்கு, பெரிய வித்தியாசம் இல்ல. நான் இப்போதான் ஓபன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் இப்போதான் உங்க முன்னாடி ஓபன் பண்ணேன். பட் எனக்கு நான் ஏற்கனவே பல ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்கேன். அதுல வந்து அந்த ஆட் பண்ற ஆசிட் இருக்குல்ல, அதாவது அந்த பவர்னு சொல்லுவோம்ல, அது வந்து அதிகமா தெரியும். பட் என்னன்னா இதுல வந்து நமக்கு அதோட ஒரு 40 to 30% தான் தெரியுது இந்த பவர்ல இதுல. பட் இதுல வந்து நான் ஏற்கனவே கோலா குடிச்சேன், அதுலயுமே பவர் கம்மியா இருந்துச்சு. இதுல பவர் கம்மியா தான் இருக்கு. பட் டேஸ்ட் வைஸ் சொல்லும்போது ஆஸ் யூஷுவல் ஸ்ப்ரைட் மாதிரி தான் இருக்கு. ஜெகர்தண்டா சூப்பர் சார். அப்படியே மிதக்கிற மாதிரியே இருக்கு. அடுத்தது வந்து கேம்பால இருக்கிற இந்த ஆரஞ்சு ஃபிளேவர். ஆரஞ்சு பார்த்தோம்னா இந்த மினிட் மேட்ல வரும் பல்பின்னு சொல்லி உள்ள வந்து இந்த போட்டிருப்பாங்க. பல்பி ஆரஞ்சு மாதிரி இருக்கும், சின்ன சின்னதா இருக்கும்.
நான் குடிச்சிருக்கேன், சூப்பரா இருக்கும். பட் நம்ம அதெல்லாம் இதுல எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. இது வெறும் ஃபிளேவர் தான் ஆட் பண்றாங்க போல. ஒரிஜினல் ஆரஞ்சோட ஜூஸ்ல ஆட் பண்றாங்க இல்லையா சொல்லி எனக்கு தெரியல. அதே மாதிரி வந்து நான் இது வந்து குடி ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா இல்லையான்னு கூட நான் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா தம்ஸ் அப் இருக்கு, பெப்சி ஸ்ப்ரைட் இருக்கு, கோக் இருக்கு, ஆர்சி போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரிங் இருக்கு, நிறைய இருக்கு, கலர் கலரா இருக்கு. நீங்க குடிக்கலாமா இல்லையான்னு சொல்லி நீங்க தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி வந்து எந்த பொருள் இருந்தாலும் சரி நம்ம அளவுக்கு மீறி அதிகமா சாப்பிட்டா அது கண்டிப்பா ஹெல்த்துக்கு வந்து எஃபெக்ட் ஆகும். வெங்கி, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அதே மாதிரிதான் இதுவும் வந்து நம்ம அளவுக்கு மீறி வந்து அதிகமான ட்ரிங்க்ஸ்னா வேற நினைச்சிட்டு போறீங்க. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நீங்க குடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ ஆக தான் செய்யும். நான் குடிக்க சொல்றேன், பட் எது இருந்தாலும் அளவுக்கு அதிகமா குடிக்க வேணாம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. இப்போ வந்து நம்ம ஆரஞ்சு ஜூஸ் ஓபன் பண்ணுவோம். ஐயோ டப்புன்னு சவுண்ட் வருது. இதுல வந்து அந்த நுரை வரல, டப்புன்னு சவுண்ட் தான் வந்திருக்கு. எப்படி டீ போட்டா பொங்கி வரமோ அதே மாதிரிதான் அந்த நுரை சரன்னு மேல வருது. என்ன அடி. நல்லா இதோட கலர் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, ஆரஞ்சு கலர்ல இருக்கு. பவர் சரி, பவரோட குடிப்போம். குடிச்சு பார்த்தா தான் தெரியும் பவர். சரி குடிச்சு பார்ப்போம். அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு. தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஃபிளேவர் கம்மியா இருக்கும். ஸ்வீட் கண்டென்ட் கரெக்டா ஆட் பண்ணிருக்காங்க மூணு இதுலுமே. எனக்கு வந்து இந்த ஸ்ப்ரைட்டும் கோலாவும் எதுவும் தெரியல. இதை குடிக்கும் போது ஆரஞ்சு வந்து அந்த ஃபிளேவர் கம்மியா ஆட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. நான் ஃபேண்டா மிரண்டா குடிச்சிருக்கேன், அந்த மாதிரி ஃபிளேவர் இதுல தெரியல. இதுல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. இந்த ஸ்ப்ரைட்டு கொக்கோ கோலா ஓகே தான், அதுவும் ஸ்ப்ரை அந்த கோலா கொக்கோலான்னு சொல்றேன், அந்த கோலா ஃபிளேவரும் அப்புறம் அந்த ஸ்ப்ரைட் அந்த கேம்பால இருக்கிற லெமன் ஃபிளேவரும் ஓகே தான். பட் என்னன்னா நம்ம அந்த பெரிய பிராண்ட்ஸ் இருக்காங்களே ஸ்ப்ரைட்டு, கொக்கோ கோலா, அது கூட கம்பேர் பண்ணா இதோட டேஸ்ட் பார்த்தோம்னா ஒரு 70% சொல்லலாம். 70% அதே மாதிரி தான் இருக்கு. இந்த கேம்பா ட்ரிங்க் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த ட்ரிங்க்ஸ் நீங்களும் குடிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கண்டிப்பா நம்ம சேனல் இருந்து பார்க்கணும்னா ஃபயர்ஸ்பன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.